அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, அமெரிக்க குடியுரிமை குறித்த ஒரு டீட்டெயில்டான விஷயத்தை பார்க்க போகிறோம். நமக்கு செய்திகளில் அமெரிக்க குடியுரிமை பற்றிய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்தியன் பாலிட்டியில் நமக்கு குடியுரிமை அப்படிங்கிற மிக முக்கியமான டாபிக் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் பற்றின சர்ச்சை ஏன் வந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவுடைய மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குடியுரிமை சார்ந்து ஒரு ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஸோ இதனால் ட்ரம்ப்புக்கு எதிராக 22 மாகாணங்களில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. இதில் டைரெக்டாக சொல்லணும்னா, பிறப்புசார் குடியுரிமையை ரத்து செய்யும் அரசாணையை அவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ அமெரிக்காவில் பிறப்பின் அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வதற்கான இந்த நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. 47வது குடியரசுத் தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் அவர் கையெழுத்திட்ட முதல் அரசாணையாக பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமையை மறுக்கிறார். எந்த அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அதாவது அயல் நாட்டினவர் அமெரிக்காவில் தங்கியிருக்கும் பொழுது அவங்களுடைய குழந்தை அமெரிக்காவில் பிறந்தால் அந்த குடியுரிமையை பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போது அயல்நாட்டினவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தால், ஒரு அயல்நாட்டு தம்பதிகளுக்கு அமெரிக்காவில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது, அது தற்பொழுது ரத்து செய்யப்படுகிறது. அப்போ அந்த குழந்தையுடைய தாய் குடியுரிமை அற்றவராக இருக்கிறார், குழந்தையின் தந்தையும் குடியுரிமை அற்றவராக இருக்கிறார்னா அந்த குழந்தை அமெரிக்க குழந்தை ஆகாது என்பது ஒன்று. ரெண்டாவது விஷயம், குழந்தையின் தாய் குடியுரிமை அற்றவராக இருக்கிறார், ஆனால் குழந்தையின் தந்தை பார்த்திங்கன்னா நிரந்தர வசிப்புரிமை பெற்றவராக இல்லைனாலும் அந்த குடியுரிமை கிடைக்காது. தந்தை குடிமகனாக இருந்தாலும் தாய் பார்த்திங்கன்னா குடியுரிமை அற்றவராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பிறப்பு அடிப்படையில் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதா விஷயம். அப்போ இங்கே முழுவதுமாக குடியுரிமை இல்லைங்கிறத சொல்லலை. பட் இவங்க சொல்கிறது என்னென்னா, பை பர்த்தில் தர முடியாது அப்படிங்கிறதா இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயங்கள். அப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, தந்தையும் தாயும் குடிமகன் அல்ல என்றால் குழந்தையும் குடிமகன் அல்ல அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தந்தை குடிமகனாக இருந்தாலும் தாய் குடிமகள் அல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க குழந்தையை அமெரிக்க குழந்தையாக கருத முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே பாருங்கள், சுற்றுலா நுழைவு மற்றும் கல்வி நுழைவு விசாவை வைத்துக்கொண்டு அமெரிக்கவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்க குடியுரிமை அல்லது நிரந்தர குடியேற்ற உரிமை பெறாத ஆணுக்கு பிறந்த குழந்தைகள் பிறப்புசார் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வரும். என்னென்னா, குடியுரிமை அல்லாதவர், அமெரிக்க குடியுரிமை அல்லாதவர் அல்லது நிரந்தர குடியேற்ற அந்த உரிமை பெறாத தந்தைக்கு பிறந்த குழந்தைகளை நம்ம அமெரிக்க குழந்தை என்று கருத முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் கரெக்டு. ஸோ இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். தற்காலிக அனுமதியுடன் தங்கியுள்ள பெண்ணுக்கும் நிரந்தர குடியேற்றம் உரிமை பெறாத ஆணுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல், முன்னதாக குழந்தை பெற்றுக்கொள்வதற்காகவே கல்வி மற்றும் சுற்றுலா விசா மூலம் இங்கே யுஎஸ்ஏக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதன் காரணமாக 2022 நிலவரப்படி அமெரிக்காவில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 1.1 கோடி பேர் தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இப்போ 2022 அடிப்படையில் 1.1 crore பீப்புள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருக்காங்க. அதோட எண்ணிக்கை தற்போது 1.3 அதிகரித்திருக்கிறது. 1.3 1.4 crore இருக்கலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கருத்து. இதனால் ட்ரம்ப் இந்த அரசாணையை பிறப்பிச்சிருக்கிறாரு. அமெரிக்க குடிமகன்கள் அல்லாத தம்பதியினரின் குழந்தைக்கு பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய மசோதாவை இவங்க நிறைவேற்றிருக்காங்க, அல்லது அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாணைக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி, இதில் 1868, 98 2 வழக்கு இருக்குது. 1868, 98. 68 வழக்கு என்பது என்னதுன்னா, நாட்டில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ காரணம், சிவில் வார் அங்கே நடந்துச்சு, உள்நாட்டு போர். அமெரிக்க உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் அங்கு பிறந்த கருப்பின மக்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொன்னாங்க.
அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் விசாரித்து அமெரிக்காவில் பிறந்த அனைத்து கருப்பின மக்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது சீன குடியேற்றவாசிகள் ஒருத்தர் வந்து வழக்கப்பட்டாங்க 1898. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவுடைய அரசியல் சாசனத்துடைய பிரிவு 14 ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு, இப்போ குழந்தையோடைய தந்தை தாய் 2 பேரும் அமெரிக்க குடிமக்கள் அல்ல என்றால் அந்த குழந்தையும் அமெரிக்க குடியுரிமை பெற முடியாது என்று இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கில் ட்ரம்பின் ஆணைக்கு எதிராக நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருந்தாலும் அரசியல் சாசனத்தை திருத்தம் கொண்டு வரும் மூலம் பிறப்புசார் குடியுரிமையை ட்ரம்ப்பால் ரத்து செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அரசியல் சாசனத்தை அவங்க திருத்திட்டாங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு சாதகமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பட் இந்தியாவில் என்ன கண்டிஷன்? இந்திய குடியுரிமை சட்டம் 1955 அடிப்படையில் குடியுரிமையை பெறும் முறைகள் 5, இலக்கு முறைகள் 3 என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த குடியுரிமை பெறும் முறைகள் 5 இருக்கு, இலக்கு முறைகள் 3 இருக்கு. சிட்டிசன்ஷிப் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல். இதற்கு சிவிஸ் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. நகரத்தில் குடியிருப்பவர் என்று பொருள். பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை பெறும்போது ஃபஸ்ட்டு இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் இந்திய குடியுரிமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 26, 1950 ஜூலை 1, 1987 வரை கருதப்பட்டது. பின்னர் 1987 ஜூலை 1 பெற்றோரில் ஒருவர் கட்டாயமாக இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. 2004 டிசம்பர் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், மற்றொருவர் வந்து சட்டவிரோதமாக குடியேறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை கிடைக்கும். வம்சாவளி அடிப்படையில் பார்க்கும்போது 1950 ஜனவரி 26 1992 டிசம்பர் 10 வரைக்கும் வெளிநாட்டில் பிறந்திருந்த, அதாவது டிசம்பர் 10 வரைக்கும் ஒரு குழந்தை வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் தந்தை வந்து இந்தியராக இருந்தால் அவர்கள் இந்திய குடியுரிமை பெற முடியும். அப்போ தந்தை வம்சாவளி அடிப்படையில் குடியுரிமை பெற முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 1992 டிசம்பர் 10 என்ன மாற்றுறாங்க, தந்தை அல்லது தாய் வழியில் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுறாங்க. வெளிநாட்டில் பிறந்த குழந்தைக்கானது இது வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2004 வந்து இதை மாற்றுறாங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வெளிநாட்டில் பிறந்திருக்கிறது. அப்படி வெளிநாட்டில் பிறந்த குழந்தையோடைய பிறப்பை நம்ம 1 ஆண்டிற்குள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ 1 ஆண்டிற்குள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. 2004 டிசம்பர் 3 முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய பிறப்பினை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா குடியுரிமை தர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை அப்படின்னு சொல்கிறது, இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் வேறு நாட்டில் வசிக்கிறாங்க, திரும்ப இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க அப்படின் போது அவர்கள் இந்தியாவில் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்த பிறகு அவர்கள் குடியுரிமை வேண்டி விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் 7 ஆண்டுகள் கழித்து பதிவு குடியுரிமைக்கு விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. 4வது இயல்பு குடியுரிமை. எந்த நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒருவர் அவங்க நாட்டோடைய குடியுரிமையை வந்து வேணான்னு எழுதி கொடுத்துட்டு இந்தியாவில் குடியுரிமை வேண்டி விண்ணப்பம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வசிக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களும் இங்கே வந்து குடியுரிமைக்கு வேண்டி விண்ணப்பிக்கலாம். இந்திய அலுவல் மொழியில் 22 மொழியில் 1 மொழி நல்ல பண்புகளை பெற்றிருக்கக்கூடியவரும் குடியுரிமை வேண்டி விண்ணப்பிக்கலாம். எந்த நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்திய குடிமகன் வேறு நாட்டின் குடியுரிமை பெறுவதை தடுப்பதற்காக இயல்பு குடியுரிமை வழங்கப்படலாம்னு சொல்கிறாங்க. பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமைனா இந்தியா ஒரு பகுதியை இணைச்சிக்கிச்சுன்னா அந்த மக்களும் இந்திய மக்களாக இடம்பெறுவார்கள். எடுத்துக்காட்டு 1962 புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த போது அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. குடியுரிமை இழத்தல் பார்த்தீங்கன்னா தானாக முன் வந்து குடியுரிமை துரத்தல், எழுதி கொடுத்து இந்திய குடியுரிமை வேணான்னு சொல்கிறது. சட்டப்படி முடிவு கொண்டு வருதல் எப்படின்னா, இந்தியாவில் இன்ஃபார்ம் பண்ணாமல் வேறொரு நாட்டுக்கு குடியுரிமை பெற்றாங்கன்னா அவங்களோட குடியுரிமை தானாகவே ரத்து செய்யப்படும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடியுரிமை மறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர் இருக்குது. குடியுரிமை மறுத்தல் அப்படிங்கிறது வந்து போலியான முறையில் குடியுரிமை பெற முயற்சிக்கிறது. ஸோ போலியான முறையில் குடியுரிமை பெற முயற்சித்தாங்க அப்படின்னா அவங்க குடியுரிமை ரத்து செய்யப்படும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, போலியான முறையில் குடியுரிமை பெற முயற்சித்தல். அப்போ மோசடி, தவறான பிரதிநிதித்துவம்,
அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் போன்ற செயல்பாட்டினால ஒரு ஆணை வெளியிட்டு ஒருத்தரோட குடியுரிமையை ரத்து செய்யலாம். இதுக்கடுத்து என்ஆர்ஐனா நான் ரிசைடிங் இந்தியன் என்று சொல்லுவாங்க. இந்திய பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க, வெளிநாட்டில் குடியிருப்பாங்க. என்ஆர்ஐ டே என்பது ஜனவரி 9 அன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய நாளான ஜனவரி 9, 1915 அதை வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பிஐஓன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, அதை டெலீட் பண்ணிட்டாங்க. பிஐஓ பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜினை இவங்க ஓசிஐயோட சேர்த்து ஜனவரி 9, 2015 ஒரே கார்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஓசிஐ கார்டுன்னு என்னதுன்னா, ஒரு நபர் வெளிநாட்டுக்காரர் தான், ஆனால் அவர் இந்திய பூர்வீகம் கொண்டவராக இருந்தால் அவருக்கு ஓசிஐ கார்டு கொடுப்பாங்க. அவர் இந்தியாவில் வந்து தங்கி பணி செய்வதற்கும் வசிப்பதற்கும் தடையில்லாத ஒரு சான்றாக ஓசிஐ கார்டு வந்து கொடுப்பாங்கங்கிறதா விஷயம். ஸோ இவ்வளோதான் இந்த குடியுரிமை தொடர்பானதாக இருக்கிறது. இந்திய குடியுரிமையுடைய தன்மை வேறு மாதிரி இருக்குது, அமெரிக்க குடியுரிமையுடைய தன்மை வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெற்றோரில் ஒருவர் கட்டாயமாக இந்தியவராக இருக்க வேண்டும், மற்றொருவர் சட்டவிரோதமாக குடியேறாதவராக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல மீட் பண்ணா. நன்றி, வணக்கம்.